மரியாள் என்ற இளம்பெண் வாழ்ந்து வந்தார். அவள் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற புருஷனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்தார். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கர்த்தர் உன்னுடனே கூடியிருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர். மரியாதை, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ கர்ப்பவதியான ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கும் அரசாழ்வார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிகிறார். இது எப்படியாகும்? எனக்கு தான் இன்னும் திருமணமாகலையே. பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் வந்திடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அறிவேன், உமது வார்த்தையின்படியே எனக்காக கடவுள். மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. மரியாள் மிகவும் நல்லவர், ஆனால் அவர் கருவுற்றிருக்கிறார். இதை கேள்விப்பட்டால் இந்த சமூகம் என்ன சொல்லும்? மரியாதை தவறாக பேசுவதை நான் எப்படி அனுமதிக்க முடியும்? யாருக்கும் தெரியாமல் மரியாதையுடன் விலக்கி விடலாமா? என்ன செய்வது? ஒரே குழப்பமாக உள்ளது. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு தோன்றி, யோசேப்பே, மரியாளை உனக்கு மனைவியாக ஏற்றுக்கொள்ள தயங்காது. அவள் கருவில் இருக்கும் குழந்தை பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவார். அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இவையெல்லாம் தீர்க்கதரிசிகள் சொன்னவர்களின் நிறைவேறுதலுக்காக நடக்கிறது. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். யோசேப்பு நித்திரை தெரிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டார். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அவஸ்தராயனார் கட்டளை வந்தது. நம் நாட்டு பேரரசர் ஒரு ஆணையிட்டுள்ளார். நம் நாட்டு மக்கள் அனைவரும் அவரவர் சொந்த ஊருக்கு சென்று தங்கள் பெயர் முகவரியை பதிவு செய்ய வேண்டும். இது நம் நாட்டின் முதல் கணக்கெடுப்பு. ஆதலால் அனைவரும் இதை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். இது அரசரின் கட்டளை. யோசேப்பும் கர்ப்பவதியான மரியாளும் குடிமதிப்பு எழுதும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீது ஊருக்கு போனார்கள். நாம் எப்படி ஊருக்கு செல்வோம்? மரியாதை, நீ கவலைப்படாதே. உன்னை நான் பத்திரமாக அழைத்துக் கொள்கிறேன். பெத்லகேமில் இருக்கையில் மரியாளுக்கு பிரசவ காலம் ஏறிப்பது. என்ன ஆச்சு மரியா? உனக்கு களைப்பாக இருக்கா? ஆமாம், எனக்கு மிகவும் களைப்பாய் இருக்கிறது. நாம எங்கேயாவது தங்கலாமா? சரி, நான் தங்குவதற்கு ஒரு நல்ல இடம் பார்த்து விட்டு வருகிறேன்.
நீ சற்று நேரம் காத்திரு, நான் இப்பொழுதே வந்து விடுகிறேன். ஐயா, உங்களுக்கு என்ன வேண்டும்? தங்குவதற்கு ஒரு அறை வேண்டும். என் மனைவி பிரசவ வழியால் வேதனைப்படுகிறார். என்னை மன்னித்து விடுங்கள். இங்கே எந்த அறையும் காலியாக இல்லை. வேண்டுமானால் எங்கள் மாட்டுத் தொழுவத்தில் தங்கிக் கொள்ளுங்கள். மரியா பிள்ளையை பெற்று துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடக்கிறார். மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியில் உங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து என்ன இது இவ்வளவு வெளிச்சமா இருக்கே? தேவதூதரை போல் உள்ளதே. பயப்படாது. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். வீரை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடக்குவதற்கு காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நாம் உடனே பெத்லகேமுக்கு செல்வோம். பாருங்கள். ஆமாம், தேவதூதன் சொன்னதைப் போலவே நமக்கு ஒரு அரசன் பிறந்திருக்கிறார். வாருங்கள், நாம் அவரை வணங்கி தொழுது கொள்வோம். மேய்ப்பர்கள் தீவிரமாய் கொண்டு மரியாதையும் யோசேப்பும் முன்னணியில் கிடந்திருந்த பிள்ளையை கண்டு பணிந்து கொண்டார்கள். ஆஹா, வானில் ஒரு புதிய நட்சத்திரம் தோன்றியுள்ளது. என்ன ஆச்சு? இவர் ஏன் வானத்தையே பார்த்துட்டு இருக்காரு? அற்புதம். நம் முன்னோர்கள் சொன்னபடி ஒரு அரசன் தோன்றியுள்ளார். புதிதாய் பிறந்த அரசனை தரிசிக்க பொன், தூபவர்க்கம், வாசனை தேவையான எடுத்துச் செல்லும். நாம் இப்பொழுதே புறப்பட்டு போவோம். புதிதாய் பிறந்த அரசனை காண்போம். வாருங்கள். நாங்கள் வான சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து வந்தோம். இவரே மீட்பர், இவரே ரட்சகர். இதோ நாங்கள் கொண்டு வந்த காணிக்கையை செலுத்தி கணிந்து கொள்வோம்.